Hello students, welcome to our online class. Today we are going to look at Unit 3 Prose in Celebration of Being Alive by Dr. Christian Barnard. Before going into the lesson, I'll give you a brief introduction about the author Dr. Christian Barnard. The Christian Barnard oda full name என்னன்னு பார்த்தீங்கன்னா Christian Neethling Barnard. He is from South Africa. இவர் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் 1922 வருஷத்தில் பிறந்திருக்காரு. இவர் கூட 3 பிரதர்ஸ். இப்போ இவங்க பிரதர் வந்து சின்ன வயசில் இறந்துருவாங்க. எதுக்கு? பிகாஸ் ஆஃப் ஹார்ட் எயில்மெண்ட், ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்ததுனால அவங்க பிரதர் இறந்துருவாங்க. இது வந்து அவருக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகவே இருந்திருக்கு. எப்படியாவது நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் எயில்மெண்ட்டுக்கு அந்த காலத்தில் வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எந்த டாக்டர்ஸுமே இல்லை. இப்போ நம்ம ஏன் டாக்டருக்கு படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு மனசில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. நல்லா படிக்க வேற செய்வார். நல்லா படித்து என்ன பண்ணிட்டாரு, நல்லா டாக்டர் ஆகி நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் அவருக்கு கிடச்சிருக்கு. அந்த ஸ்காலர்ஷிப்பில் கிடைச்ச பணத்தெல்லாம் வச்சு பிஜி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குட்டி பசங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுல படிச்சிருக்காரு. அப்போது அந்த காலத்தில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி பெரிய ஆட்களுக்குமே சரி யாருமே அந்த மாதிரி ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இப்போ இவர் வந்து என்ன செய்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அனிமலுக்கு செய்து பார்த்துருக்கிறாரு இந்த சர்ஜரியை. ஹார்ட் சர்ஜரி ஃபஸ்ட்டு உடனே ஹியூமன் பீயிங்க்கு பண்ண முடியாது, அதனால் அனிமல்ஸ்க்கு பண்ணி பார்த்து அப்புறம் இவர் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு பண்ணியிருக்காரு. எந்த இயரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967 வந்து இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு. இதனால அவருக்கு வந்து நிறைய கௌரவ பட்டங்கள்லாம் கிடச்சிருக்கு. 11 கௌரவ பட்டங்கள்லாம் கிடச்சிருக்கு. நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதான் ஃபஸ்ட்டு ஹார்ட் சர்ஜரி பண்ணின ஆள். சரியா? இவர் நல்லா பண்ணதுனால நிறைய யூனிவர்சிட்டிலலாம் அவரை கூப்பிடுவாங்க, அப்படி தானே பேசுகிறதுக்கு. இவருக்கு நிறையா யூனிவர்சிட்டியில் காலேஜஸ்லலாம் போய் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருக்காரு. இவருக்கு வந்து 36 அவார்டு வேறு கொடுத்துருக்காங்க. இவருக்கு வந்து சின்ன பிள்ளைங்க இப்படி ஹார்ட் டிசீஸில் வந்து கஷ்டப்படுறது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகவே இருந்திருக்கு. அதனால் இவரோட இறுதி நாட்களில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் பர்னார்டு அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அது மூலமாக பாதுகாப்பும் உரிமையும் கிடைக்கப்பெறாத குழந்தைங்களுக்கு வந்து உதவி செய்திருக்காரு. டாக்டர் பர்னார்டு தனது 78 இயர்ஸில் வந்து, அதாவது 2001 இறந்து போயிட்டார். சரி, இனிமேல் நம்ம லெசனுக்குள்ளே போகலாமா? ஸ்டூடெண்ட்ஸ், டேக் பேஜ் நம்பர் 67 அண்ட் இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். சரியா? நம்ம உயிரோடு இருக்கிறத கொண்டாடுறது பை டாக்டர் கிறிஸ்டியன் பர்னார்டு. இது வந்து இவர் எழுதுனதில் இவரோட ஸ்பீச்சிலேருந்து எடுத்திருக்காங்க. சரியா? அண்ட் உள்ள லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் பேஜ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்த்துடலாம். And there are several physically challenged people who have lived successful and meaningful lives. Here are a few personalities who have fought great odds and lived a life of blazing achievements. Let's share what we know about each of them and complete the table below. நான் உங்களுக்கு பண்ணி வச்சுருக்கேன். இங்கே சில இதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் புக்கில் எழுதிக்கோங்க. நேம் ஆஃப் த பர்சனாலிட்டி இங்கே பீத்தோவன், ஹியரிங் இம்பேர்மெண்ட் அண்ட் ஃபீல்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டில் வந்து மியூசிக் அப்படின்லாம் உங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து எழுதிக்கோங்க. இது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் டைம் இருக்கிற நேரம் எழுதிக்கோங்க. சரி, இனிமேல் லெசனுக்குள்ளே போவோம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். We all know that Dr. Christian Barnard was the first doctor to perform a heart transplant surgery. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், டாக்டர் கிறிஸ்டியன் பார்னார்டு தான் ஃபஸ்ட்டு இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன். அண்ட் ஹியர் வி ஹாவ் அன் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் ஹிஸ் ஸ்பீச் வேரின் he narrates an experience. Experience na அனுபவம்.
இது வந்து அவர் எழுதலை, அவரோட ஸ்பீச்சில் இருந்து தான் நம்மளுக்கு ஒரு பார்ட்டு கொடுத்துருக்காங்க. சரியா, அவருக்கு நடந்த அனுபவத்தை இதில் சொல்லியிருக்காரு. which has changed his perspective of life altogether. perspective of life together அப்படின்னா என்ன மீனிங்னா, வாழ்க்கையின் முன்னோக்கு அவருக்கு எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு இன்சிடெண்ட் வந்து அவரோட வாழ்க்கையே முன்னோக்கையே மாற்றி போட்டிருக்கு. அதை தான் நம்மளுக்கு இந்த லெசனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் வாட் லெட் டு such a dramatic transformation. அதாவது அவரோட லைஃப்பில் என்ன வியத்தகு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். More and more, as I near the end of my career as a heart surgeon, my thoughts have turned to the consideration of why people should suffer. அதாவது மேலும் மேலும் அவருக்கு வந்து அவரோட எண்டுக்கு வந்துட்டார். கரியர்னா தொழில், அவரோட தொழிலில் வந்து தொழில் என்ன, ஹார்ட் சர்ஜன் வந்ததுக்கு பிறகு அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். டாக்டராக அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். அதிலெல்லாம் பார்க்குறாரு. ஹாஸ்பிட்டலில் என்னது பார்ப்போம், பேஷண்ட்ஸ் வந்து எப்படி சஃபர் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து எப்படி வந்துச்சு, ரொம்ப ஒய் பீப்புள் ஷுட் சஃபர், எதுக்கு இப்படி பீப்புள் வந்து சஃபர் பண்ணணும், கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு கன்சிடரேஷன்னா ரொம்ப கருத்து. ஏன் இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்கங்கிறது தான் அவருக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. சஃபரிங் சீம்ஸ் ஸோ க்ரூயலி ப்ரிவலண்ட் இன் த வேர்ல்ட் டுடே. சரியா, ப்ரிவலண்ட் மீன்ஸ் காமன், அதிகமாக இருக்குது. அதாவது அந்த டைமில் இவர் வந்து 90s உள்ளவர், அதனால அந்த டைம்லலாம் வந்து இந்த சஃபரிங் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் சஃபர் பண்ணுறது, பேஷண்ட் சஃபர் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. நவடேஸ் வந்து நம்மளுக்கு நிறையா மெடிக்கலில் வந்து நல்லா அட்வான்ஸாக போயிட்டுருக்கிறதுனால ஒரு ஃபீவர்னு போனீங்கன்னா கூட உடனே மெடிசன் கொடுத்து அதை சப்சைட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரி ரொம்ப அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. சரியா, டு யூ நோ தட் ஆஃப் த 125 million children born this year and 12 million are unlikely to reach the age of 1 and another 6 million will die before the age of 5. சரியா, இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது உங்களுக்கு ஒன்று தெரியுமா, 125 மில்லியனை நம்ம கோடியில் கணக்கு பார்த்தோன்னா 1.2 கோடி பிள்ளைங்க வந்து என்ன செய்கிறாங்க, இந்த வருஷத்தில் பிறந்தாங்கனாலும் அவங்க வந்து ஒரு வயசு வர்றதுக்குள்ளே என்ன செஞ்சிடுறாங்க, என்ன செஞ்சிடுறாங்க, இறந்துடுறாங்க. டு ரீச் த ஏஜ் ஆஃப் 1 and another 6 million die before the age of 5. 6 மில்லியன்னா 60 லட்சம் பிள்ளைகள் வந்து ஒரு 5 வயசு வர்றதுக்கு முன்னாலே செத்து போயிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டிசீஸ் அங்கே வந்து அதுக்கு ஒரு க்யூரே பண்ண முடியல, ஒரு ரெமடியே இல்லை அவங்க அந்த டைமில். அண்ட் ஆஃப் த ரெஸ்ட் மெனி வில் எண்ட் அப் ஆஸ் மென்டல் ஆர் ஃபிசிக்கல் கிரிப்பிள்ஸ். சரியா, அப்படி தான் கொஞ்சம் பிள்ளைங்க தேறி வராங்கன்னா அதுலேயும் வந்து கொஞ்சம் பிள்ளைங்க என்ன செஞ்சிடறாங்க, நிறைய பேர் மென்டலாக ஆயிடுறாங்க. மென்டல்னா மனநோயாளிகளாக இருக்காங்க. அதாவது ஃபிசிக்கலி கிரிப்பிள்ஸ்னால் காஸ் சம்மோன் டு பி டு பிகம் அன்னேபிள் டு வீக் ஆர் மூவ் ப்ராப்பர்லி. சரியா, நொண்டியாக இருப்பாங்க. சரியா, ஒரு இடத்த விட்டு இடத்த நகர்ந்து போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க, அல்லது நொண்டியாக இருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபிசிக்கலி வந்து சேலஞ்சாக இருப்பாங்க. அண்ட் டு பிகம் அன்னேபிள் டு வாக். சரியா, நான் வீக்குன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வாக். சரியா, அதாவது நடக்கலாம் முடியாதுல்ல, அவங்களுக்கு வந்து மொடமாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரியா, இந்த மாதிரி நிறையா டிஃபிஷியன்சியோட பிறக்கிறாங்க பிள்ளைங்க. My gloomy thoughts probably stem from an accident I had a few years ago. இவருக்கு வந்து கொஞ்சம் க்ளூமி தாட்ஸ்னால் என்ன, கொஞ்சம் கசப்பான இருண்ட எண்ணங்கள் அப்படி வந்து வருது. எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃபியூ இயர்ஸ்னால் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் இவருக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். அதுலேருந்து இவருக்கு ஒரு இருண்ட எண்ணங்கள் வருது. One minute I was crossing the street with my wife after a lovely meal together, and the next minute a car had hit me and knocked me into my wife. அப்போது இவங்க டாக்டர் கிறிஸ்டியன் பார்னர்டும் அவங்க ஒய்ஃபும் நல்ல ஒரு மீல்னா சாப்பாடு 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. சரியா, ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் என்ன செஞ்சிருது, அவங்கள இடிச்சிருது.
இடித்த உடனே அவங்க ஒய்ஃப் மேலே விழுந்து அந்த அம்மா வந்து என்ன செஞ்சிடுறாங்கன்னா அண்ட் ஷி வாஸ் த்ரோன் இன் டு த அதர் லேன், அடுத்த தடத்தில் போய் ஆப்போசிட் டைரக்ஷனில் போய் விழுந்துடுறாங்க. அண்ட் ஸ்ட்ரக் பை எ கார் கம்மிங் ஃப்ரம் த ஆப்போசிட் டைரக்ஷன், அடுத்த லேன்லேருந்து வர்ற கார் வந்து இவங்கள ஹிட் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. டியூரிங் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் இன் த ஹாஸ்பிட்டல், சரியா, ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா உடனே ஹாஸ்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க 2 பேரையும். அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது சரியா அவங்களுக்கு என்ன வருதுன்னா, ஐ எக்ஸ்பீரியன்ஸ் நாட் ஒன்லி ஆகனி அண்ட் ஃபியர் பட் ஆல்சோ ஆங்கர். அங்கே இருக்கும்போது அவருக்கு வேதனை, ஆகனினா ஃபிசிக்கல் பெயின் ஆஸ் வெல் அஸ் மென்டல் பெயின், சரியா, அதுதான் ஆகனின்னு சொல்லுவாங்க. அந்த வேதனையினால் அவருக்கு என்ன வருது, ஃபியர் வருது, பயம், அண்ட் ஆங்கர், கோபமும் வருது. ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் மை ஒய்ஃப் அண்ட் ஐ ஹேட் டு சஃபர். I had 11 broken ribs and a perforated lung. இவங்க எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு இந்த ஒரு சஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எதுக்கு எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் எதுக்கு இந்த மாதிரி ஒரு சஃபரிங் வருது அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் ஐ ஹேட் 11 broken ribs, அதாவது 11 விலா எலும்புகள் வந்து அவருக்கு உடஞ்சிரும். அண்ட் perforated lungனா அந்த லங்ல வந்து ஹோல்ஸ் விழுந்துரும், டேமேஜ்டு வித் ஹோல்ஸ். அந்த லங் வந்து அவருக்கு என்ன செஞ்சிடும், கிழிஞ்சிரும். மை ஒய்ஃப் ஹேட் அ பேட்லி ஃப்ராக்சர்டு ஷோல்டர். அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அந்த தோள்பட்டை உடஞ்சிரும், நல்ல மோசமாகவே உடஞ்சிரும். ஓவர் அண்ட் ஓவர், மேலும் மேலும். ஐ ஆஸ்ட் மை செல்ஃப், அவரையே கேட்டுக்கிறாரு, ஒய் ஷுட் திஸ் ஹேப்பன் டு அஸ், எங்களுக்கு எதுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஐ ஹேட் ஒர்க் டு டூ, எனக்கு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஆஃப்டர் ஆல், எல்லாத்துக்கும் மேலாக, தேர் வேர் பேஷண்ட்ஸ் வெயிட்டிங் ஃபார் மீ டு ஆப்ரேட் ஆன் தம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவர் வந்து ஹார்ட் சர்ஜன். இவர் வந்து ஆப்ரேஷன்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்காண்டி பேஷண்ட்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சர்ஜரிக்காண்டி. இப்போ நான் ஆப்ரேஷன் வேறு பண்ணணுமே அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. மை ஒய்ஃப் ஹேட் அ யங் பேபி who needed her care. சரியா, வீட்டில் இவங்களுக்கு சின்ன பேபி வேறு இருந்தது, அதனால் அவங்க ஒய்ஃப் என்ன செய்யணும், அந்த பேபியை கேர் வேறு பண்ணணுமே அப்படின்னு வருத்தப்படுறாரு. மை ஃபாதர் he still been alive would have said, my son, it's God's will, that's the way God tests you, suffering ennobles you, makes you a better person. சரியா, எங்கள் அப்பா வந்து உயிரோடு இருந்திருந்தாருன்னா என்ன என்கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னார்னா, என் மகனே, அண்ட் இது வந்து கடவுளுடைய செயல், இட்ஸ் காட்ஸ் வில்னா இது கடவுளுடைய செயல். இந்த காட் வந்து ஒன்று என்ன செஞ்சுருக்காரு, டெஸ்ட் தான் பண்ணியிருக்காரு. அதனால் சஃபரிங்னா என்னது, நம்ம கஷ்டப்படுறது. அண்ட் என்னோபிள்ஸ்னா மாரலி நோபிள், அதாவது நம்மளை உயர்த்துது, கஷ்டம் தான் நம்மளை உயர்த்துது. அண்ட் மேக்ஸ் யூ அ பெட்டர் பர்சன் அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னைய சிறந்த ஆளாக இந்த சஃபரிங் வந்து மாற்றுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு எங்கள் அப்பா இருந்திருந்தா அப்படின்னு சொல்கிறாரு. பட் அஸ் எ டாக்டர், ஆனால் நான் மருத்துவராக எப்படி பார்க்குறேன், ஐ சி நத்திங் நோபிள் இன் அ பேஷண்ட்ஸ் த்ராஷிங் அரவுண்ட் இன் அ ஸ்வெட் சோக் பெட், மைண்ட் கிளவுடட் இன் agony, nor can I see any nobility in the crying of a lonely child in a ward at night. ஆனால் நான் வந்து எதை பார்க்குறேன், மருத்துவராக நான் என்ன பார்க்குறேன் பேஷண்ட்டுக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் நோபல்னால் ஒரு உன்னதமான உயர்ந்த நிலையை நோயாளிகள்கிட்ட நான் பார்க்கல. நோயாளிகள் என்ன செய்கிறாங்க, அப்படியே ஸ்வெட் சோக் பெட், அப்படியே ஸ்வெட் சோக் பெட்டுன்னா எதுக்கு சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த பெயின்னால் நம்மளுக்கு பெயினாக இருக்கிற போதோ அப்படிங்கும்போது பாடி வந்து ரொம்ப வேர்க்கும், அப்படி தானே. அதே மாதிரி அங்கே எங்கேயும் உருண்டுட்டு இருக்காங்க நோயாளிகள்லாம் பெட்டில். அதில் என்ன நம்ம உன்னத நிலையை பார்க்க முடியும். அண்ட் மைண்ட் கிளவுடட் இன் agony, மனசு ஃபுல்லாக அவங்களுக்கு எப்படி இருக்குது, வேதனை, மனசளவுலேயும் சரி உடல் அளவுலேயும் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க பேஷண்ட்ஸு. அண்ட் நார் கேன் ஐ சி எனி நொபிலிட்டி இன் த கிரையிங் ஆஃப் அ லோன்லி சைல்டு இன் அ வார்ட் அட் நைட். அதாவது நைட்டில் ஒரு தனியாக ஒரு பேபி இன்ன வார்டில் அழுதுட்டு இருக்குது, அதில் என்ன நம்ம உன்னத நிலைமையை பார்க்க முடியும், பெருந்தன்மையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இன் தோஸ் டேஸ், அந்த நாட்களில், தே டிட் நாட் ஹாவ் சொஃபிஸ்டிகேட்டட்னா வெல் அட்வான்ஸ்டு, சரியா, ஹார்ட் சர்ஜரி. அந்த டைமில் வந்து ஹார்ட் சர்ஜரிலாம் ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலில் இல்லை.
I have always found the suffering of children particularly heartbreaking, especially because of their total trust in doctors and nurses. அதாவது இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஹார்ட் டிசீஸ்க்காண்டி அட்மிட் ஆகிட்டாங்கன்னா அந்த அவங்களோட நிலைமையெல்லாம் பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ ஹாவ் ஃபவுண்டுன்னு சொல்கிறாரு. அப்போ எனக்கு அவங்க சின்ன பிள்ளைங்க சஃபர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு உடையிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து அவங்களோட நம்பிக்கை யார் மேலே? டாக்டர்ஸ் மேலேயும் நர்சஸ் மேலேயும், மற்றவங்க யார் மேலேயுமே இல்லை. அவங்கள கடவுளுக்கு மேலே நம்புகிறாங்க. தே பிலீவ் யூ ஆர் கோயிங் டு ஹெல்ப் தம். அவங்க நம்புகிறாங்க டாக்டர்ஸும் நர்சஸும் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை அவங்க மேலே வச்சுருக்காங்க. இஃப் யூ கேண்ட் தே அக்செப்ட் தியர் ஃபேட். சரி எங்களால் முடியாது அப்படின்னு சொன்னால் கூட சரி எங்களோட விதியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. they go through mutilating surgery. mutilating surgeryனா வெரி ரிஸ்கி ஆப்ரேஷன், ரிமூவல் ஆஃப் டிஷ்யூ. சரியா, அதாவது மாற்று அறுவை சிகிச்சைன்னு தமிழில் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் அவங்க ரெடியாகிடுறாங்க. சரியா, ஒன்றுமே கடைசியாக அதுக்கு தான் வர்றாங்க. அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் தே டோன்ட் கம்ப்ளைண்ட், எதுவுமே குறை சொல்ல மாட்டாங்க. ஒன் மார்னிங் செவரல் இயர்ஸ் அகோ, சரியா ஒரு நாள் காலையில் பல வருஷங்களுக்கு முன்னால் I witnessed what I call the Grand Prix of Cape Town. Cape Town எங்கே இருக்குதுன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட கேபிட்டல். அண்ட் ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஒரு நாள் பல வருஷங்களுக்கு முன்னால் நான் ஒன்றை பார்த்தேன். நான் அதை என்ன சொல்கிறேன்னா கிராண்ட் ப்ரிக்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் மோட்டார் ரேஸ். நிறையா மோட்டார் ரேஸ் இருக்கும், அதில் ஒன்று தான் கிராண்ட் ப்ரிக்ஸ். அண்ட் இது சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து இது காமன். சரியா, இந்த கிராண்ட் ப்ரிக்ஸ்ன்னு எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த ஆக்சுவல் ப்ரனன்சியேஷன் ஆஃப் திஸ் வேர்ட் இஸ் கிராண்ட் ப்ரீ. சரியா, உங்களுக்கு நான் இப்போ கிராண்ட் ப்ரீன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸாமில் கிராண்ட் ப்ரீன்னு பிஆர்இன்னு எழுதி வச்சுருவீங்க. அதனால தான் கிராண்ட் ப்ரிக்ஸ்ன்னு சொல்கிறேன். சரியா, அப்போ இதே மாதிரி ஒரு கார் ரேஸ் நடக்கிற மாதிரி ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாரு. இட் ஓப்பன்ட் மை ஐஸ் டு த ஃபேக்ட் தட் I was missing something in all my thinking about suffering. Something basic that was full of solace for me. Solaceனா ஆறுதல், கம்ஃபர்ட். சரியா, இந்த ஹாஸ்பிட்டலில், அதாவது இந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு சீனை பார்க்குறாரு. அது மோட்டார் ரேஸ் மாதிரி இருக்குது. அது அவருக்கு மன கண்ணையே திறந்துட்டு. சரியா, அவரோட கஷ்டத்தை எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. வாட் ஹேப்பன் தேர் that morning was that a nurse had left a breakfast trolley unattended. அது என்ன அப்படின்னு நேரேட் பண்ணுறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த மார்னிங் காலையில் நர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலி, எல்லோரும் பேஷண்ட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ட்ராலியில் வச்சு தான் கொடுப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலி நான் உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன். இந்த பாருங்க, நான் இது உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலி. சரியா, இது வந்து அன்அட்டெண்டடாக விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு நர்ஸ் வந்து அந்த வார்டுக்கு வெளியில் வச்சுட்டு போயிருக்காங்க. சரியா, and had left a breakfast trolley unattended, and very soon this trolley was commanded by an intrepid crew of 2. சரியா, இதில் வந்து இன்ட்ரிபிட் அப்படின்னா என்ன மீனிங்னா போல்ட் அண்ட் டேரிங். அதாவது க்ரூன்னு எதுக்கு சொல்கிறாருன்னா ஒரு குழுவினர். க்ரூன்னு யாரை நம்ம சொல்லுவோம்? ஒரு ஷிப்லேயோ ஃப்ளைட்லேயோ இருக்கிறவங்கள தான் க்ரூன்னு சொல்லுவோம். அண்டு இங்கே வந்து இவங்க ரெண்டு பேரையும், இந்த பாய்ஸ் ரெண்டு பேரையுமே க்ரூன்னு சொல்கிறாரு டாக்டர். சரியா, இந்த க்ரூன்னா இன்னொரு மீனிங்னு சொல்லலாம். அதாவது இந்த கார் ரேஸ் பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிறாரு ஆர்த்தர். அப்போ கார் ரேஸில் வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு குழுவினர் வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த கார் ரேஸில் இருக்கிறவங்களுக்கு காதில் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அண்டு ஏதாவது வீல் மாற்றணும், டயரெல்லாம் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள க்ரூன்னு சொல்லுவாங்க. சரியா, அப்போ இந்த ரெண்டு பசங்களும் இங்கே வந்து இந்த க்ரூன்னு சொல்கிற இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு பசங்களை பற்றி இப்போ பேசுகிறாரு. சரியா, இவங்க ரெண்டு பேரும் இதில் வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலியை எடுத்துக்கிடுறாங்க. அந்த அன்அட்டெண்டடாக இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலியை எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்க பாருங்கள், டிரைவர் அண்டு மெக்கானிக். ஒரு பையன் டிரைவராகவும் ஒரு பையன் வந்து மெக்கானிக்காகவும் அதில் ஆக்ட் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு பேருமே இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க.
சரியா? அப்போ இந்த பையன் வந்து டிரைவரை ஆக்ட் பண்ணுறாங்க, இந்த பையன் வந்து மெக்கானிக்காக இந்த ட்ராலியை வச்சு ஒரு விளையாடுறதுக்காண்டி எடுத்துட்டானுங்க. The mechanic provided motor power by galloping along behind the trolley with his head down, while the driver seated on the mower deck held on with one hand and steered by scraping his foot on the floor. The choice of roles was easy because the mechanic was totally blind and the driver had only one arm. சரியா? இங்கே பாருங்க, இந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலி எடுத்து சின்ன பிள்ளைங்க லேசாக ஏதாவது ஒன்று கிடச்சிச்சினாலும் அதை எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, அப்படி தானே? அதே மாதிரி தான் இந்த 2 பசங்களும் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இவங்களுக்கு விளையாடுறதுக்கு திங்ஸ் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிடுறாங்க. அப்போ இவன் என்ன செய்தான், மெக்கானிக் வந்து பின்னாடி நிற்கிறாங்க, இவன் டிரைவர் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கான். இப்போ இந்த மெக்கானிக் என்ன செய்கிறான்னா மோட்டர் பண்ணுற ட்ரன்னு ஓட்டுவானுங்கள சின்ன பசங்க. அப்போது இதே மாதிரி ட்ரன்னு சத்தம் போட்டுட்டு மெக்கானிக் பவர் கொடுக்கான். அண்ட் கேலப்பிங் அலாங் பிஹைண்ட் த ட்ராலி வித் இஸ் ஹெட் டவுன், தலையை குனிஞ்சிக்கிட்டு தள்ளுறான், தள்ளிட்டு பின்னாடியே தள்ளிட்டு வரான். வைல் த டிரைவர் அப்போ இந்த டிரைவர் என்ன செஞ்சிட்டு இருக்கான், சீட்டட் ஆன் த மோவர் டெக். இதை தான் மோவர் டெக்குன்னு சொல்லுவாங்க. இதில் கீழே இருக்கு பாருங்க ஒரு கம்பி மாதிரி, இதில் உட்காந்துருக்கான். ஹெல்ட் ஆன் வித் ஒன் ஹேண்ட் அண்ட் ஸ்டியர்ட் பை ஸ்கிராப்பிங் ஹிஸ் ஃபுட் ஆன் த ஃப்ளோர். ஒரு கையை வச்சு பிடிச்சிருக்கான் பாருங்க, கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு கை வச்சு பிடிச்சிருக்கான். அண்டு காலை கீழே ஊனி தள்ளிகிட்டே போகிறதுக்கு. சரியா? அண்டு ஸ்டியர்ட்னா அந்த டைரக்ஷனை மாற்றுறதுக்கு. சரியா? இந்த பையன் தள்ளிட்டு வரான்ல, இவன் இந்த காலை வச்சு என்ன செய்கிறான், டைரக்ஷனை மாற்றுறான். காலை கீழே உரசிக்கிட்டே தரையில் உரசிக்கிட்டே விளையாடுறாங்க. அப்படி 2 பசங்களும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலியை வச்சு விளையாடுறாங்க. இந்த 2 பேரோட சாய்ஸும் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த மெக்கானிக் பையன், இந்த பையன் இருக்கான்ல, இந்த பையன் உங்களுக்கு இதில் தெரியல, ஆனால் இவன் வந்து பிளைண்ட் பாய், கண்ணுக்கு தெரியாது மெக்கானிக்கு. டிரைவருக்கு வந்து ஒரே ஒரு கை தான் இருக்கும், இந்த கை வந்து இல்லை பாருங்க. இதுதான் டிரைவருக்கு ஒரு கை தான் இருக்கும், மெக்கானிக் வந்து பிளைண்டு, குருடு. சரியா? அண்ட் தே புட் ஆன் குவைட் a show that day, and judging by the laughter and shouts of encouragement from the rest of the patients, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இதை பார்க்குறாங்க. ரொம்ப இவங்களுக்கு வேடிக்கையாக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. இந்த 2 பேரும் தள்ளி விளையாடுறது வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. லாஃப்டர்னா எல்லாரும் சிரிக்கிறாங்க. இட் வாஸ் அ மச் பெட்டர் என்டர்டெயின்மெண்ட் தேன் எனி ஒன் புட்ஸ் ஆன் அட் த இண்டியானாபோலிஸ் 500 கார் ரேஸ். சரியா? அப்போ இந்த நேம் ஆஃப் த கார் ரேஸ் தான் இண்டியானாபோலிஸ் 500 கார் ரேஸ். தெர் வாஸ் அ கிராண்ட் ஃபைனல் அண்ட் ஆஃப் scattered plates and silverware before the nurse and the ward sister caught up with them, scolded them and put them back to bed. இவங்க கார் ரேஸ் மாதிரி தள்ளி அதை விளையாடினாங்களா 2 சின்ன பசங்களும். அதில் என்னாச்சு, பிளேட்ஸ்லாம் ஸ்கேட்டர் ஆகிட்டு அங்கங்கே செதறி போயிட்டு. சரியா? ஸ்கேட்டர்டுனா செதறி போகிறது. பிளேட்ஸுக்கு செதறிட்டு அண்டு சில்வர் வேர்லாம் அதில் ஏதாவது பவுல் மாதிரிலாம் வச்சுருந்துருப்பாங்க, அப்படி தானே? அது எல்லாம் உருண்டு ஓடுது. உடனே இதை பார்த்தோன்னே யாருக்கு கோவம் வருது, நர்ஸுக்கும் வார்ட் சிஸ்டர், அதாவது செவிலியர்கள்னு சொல்லுவாங்க வார்ட் சிஸ்டரை, அவங்களுக்கும் ரொம்ப கோவம் வருது. உடனே அவங்க 2 பேரையும் காட் அப் வித் தம், பிடிச்சி ஸ்கோல்டட்னா திட்டுறாங்க. அவங்க 2 பேரையும் திட்டி அண்ட் புட் தம் பேக் டு பெட், அவங்க 2 பேரையும் உங்கள் பெட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி பெட்டில் கொண்டு அவங்கள போட்டுடுறாங்க. லெட் மீ டெல் யூ அபவுட் தீஸ் 2. ஒன்று யார் சொல்கிறார், லெட் மீனா இங்கே டாக்டர் கிறிஸ்டியன் பர்னர்ட் இந்த 2 பசங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி? அதை ஏற்கனவே நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த மெக்கானிக்கு கண்ணு தெரியாது, டிரைவருக்கு ஒரு கை தான் இருக்குது அண்ட் ஒரு கை வந்து இங்கே பாருங்கள் பாதி கட்டாயிருக்கு. இது எதுக்குன்னு சொல்லி நம்ம டாக்டர் கிறிஸ்டியன் பர்னர்டுக்கு தெரியும், அவர் இதை நேரேட் பண்ண போகிறார். த மெக்கானிக் வாஸ் ஆல் ஆஃப் 7 years old. சரியா? மெக்கானிக் வந்து இந்த பையன் இருக்கான்ல மெக்கானிக்கு, இந்த பையன் 7 வயசாக இருக்கும்போது என்ன நடந்துச்சு பாருங்க. ஒன் நைட், ஒரு நாள் ராத்திரி, when his mother and father were drunk. அவங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து மதரும் ஃபாதர்லாம் வந்து குடிக்கிறது வந்து காமன். அப்போ இங்கே வந்து அவங்க 2 பேரும் நல்லா குடிச்சிட்டு his mother threw a lantern விளக்கு, அண்ட் மதர் வந்து என்ன செஞ்சிடறாங்கன்னா அவங்க ஒரு விளக்கு தூக்கி யார் மேலே போடுறாங்க, அட் ஹிஸ் ஃபாதர், இவனோட அப்பா மேலே எரிஞ்சிடுறாங்க. மிஸ்ட் அண்ட் த லேண்டன் broke over the child's head and
சரியா. அண்ட் இந்த பையனோட அந்த லேண்டனை தூக்கி எறியும் போது இந்த பையனோட தலையிலையும் பற்றும் அண்டு தோள்பட்டைகள்லையும் பற்றும். அண்ட் ஹி சஃபர்ட் சிவியர் 3rd degree burns on the upper part of his body and lost both his eyes. பாவம் அந்த பையனுக்கு என்ன செஞ்சிருது, ரொம்ப 3rd degree burn, அதாவது ரொம்ப எலும்பு வரைக்கும் வெந்த மாதிரி ஒரு பொண்ணு, அதுதான் சொல்லுவாங்க. அந்த வெள்ளை கலரில் தெரியும் உங்களுக்கு, அதான் 3rd degree burnsன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பையன் ரொம்ப அப்பர் பாடி, அந்த இடுப்புக்கு மேலே இருக்கிற பாடி எல்லாமே ரொம்ப எரிஞ்சிட்டு அண்ட் ஹீ லாஸ்ட் ஹிஸ் ஐ சைட். சரியா, அதனால தான் 2 ஐயுமே குருடாயிடுச்சு. அட் த டைம் ஆஃப் த கிராண்ட் ப்ரீ and he was a walking horror with a disfigured face and long flap of skin hanging from the side of his neck to his body. ஆனால் உங்களுக்கு இதில் இந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு நல்லா நார்மலாக இருந்த மாதிரி இருக்குமா, ஆனால் அவனோட ஆக்சுவலாக அவனோட பாடி எப்படி இருந்துச்சுன்னா அந்த இடுப்புக்கு மேலே பார்க்குறதுக்கே விகாரமாக இருக்குது. வாக்கிங் ஹாரர்னு சொல்லிருக்காரு, அதாவது நடக்கும்போதே அவனை பார்த்தாலே பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அட் த டைம் ஆஃப் கிராண்ட் ப்ரீல சரியா, அந்த இந்த விளையாண்டாங்களே அந்த டைமில் வித் த டிஸ்ஃபிகர்டு ஃபேஸ், முகம் வந்து உருக்குலைஞ்சு இருக்குது. சரியா, ஸ்பாயில்டு ஆர் மார்டுனா சிதைந்த அப்படின்னு சொல்லுவாங்க இன் அப்பியரன்ஸ். அண்ட் லாங் ஃப்ளாப் ஆஃப் ஸ்கின், அதாவது இந்த ஃப்ளாப்னா அப்படி தொங்குறது, நீளமாக ஸ்கின் என்ன செய்யுது, தொங்குது. ஹேங்கிங் ஃப்ரம் த சைட் ஆஃப் ஹிஸ் நெக், சைடில் அந்த நெக்குனா கழுத்து பக்கத்தில் அப்படி பாடி வரைக்கும் வடிஞ்சு கிடக்குது. ஆஸ் த wound healed around his neck, his lower jaw became gripped in a mass of fibrous tissue. சரியா, அது எல்லாம் அந்த சதை எல்லாம் சேர்ந்து எப்படி ஆச்சு, ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்குது. அந்த ஜானா, லோவர் ஜானா, கீழ் தாடை எல்லாமே கிரிப்பாக இருக்குது. ஒரு மாஸ் ஆஃப் ஃபைப்ரஸ்னால் அப்படி நார் மாதிரி இப்படி டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து ஸ்டிஃபாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில யாராவது தீயில பட்டிருந்தாங்கன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த சதையெல்லாம் ஒரு மாதிரி ஸ்டிஃப் ஆயிரும். அதே மாதிரி தான் அந்த பையனுக்கு இருக்குது. த ஒன்லி வே திஸ் லிட்டில் பாய் குட் ஓப்பன் ஹிஸ் மவுத் வாஸ் டு ரைஸ் ஹிஸ் ஹெட். இவன் சாப்பிடணும் அப்படின்னா, வாயை திறக்கணும்னா என்ன செய்யணும்னா இவன் தலையை தான் தூக்கணும், ரைஸ் ஹிஸ் ஹெட். சரியா, தலையை தூக்குனா தான் அந்த பையன் என்ன செய்ய முடியும், வாயவே திறக்க முடியும். when I stopped by to see him after the race, he said, you know, we won, and he was laughing. சரி, அந்த ரேஸ் முடிஞ்ச உடனே இந்த டாக்டர் அந்த பையனை பார்க்குறாரு. அந்த பையன் என்ன சொல்கிறான் டாக்டர்கிட்ட, டாக்டரை பற்றி பயமே இல்லை. அவன் வந்து சொல்கிறான், உங்களுக்கு தெரியுமா நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் ஹி வாஸ் லாஃபிங். சரியா, அவனுக்கு சிரிப்பு வருது. அண்ட் த ட்ராலிஸ் டிரைவர் ஐ நியூ பெட்டர். சரியா, இவ்வளோ நேரமும் உங்களுக்கு மெக்கானிக் பற்றி சொன்னார். இனிமே வந்து ட்ராலியோட டிரைவர்னா யார், அந்த ஒரு கை தானே இருக்குது அந்த பையனுக்கு. சரியா, அந்த பையனை பற்றி சொல்ல போகிறாரு. த ட்ராலிஸ் டிரைவர் ஐ நியூ பெட்டர். A few years earlier, கொஞ்சம் சில காலங்களுக்கு முன்னால், I had successfully closed a hole in his heart. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் தான் என்ன செஞ்சிருப்பாரு நம்ம ஐனா யார் இங்கே, டாக்டர் கிறிஸ்டியான் பார்னர்ட் தான் என்ன செஞ்சிருப்பாரு, இந்த பையனுக்கு ஹார்ட்டில் ஒரு ஹோல் இருந்திருக்கும், அதை அடைச்சிருப்பாரு. He had returned to the hospital because he had a malignant tumor of the bones. இவருக்கு ஏற்கனவே ஹார்ட்டில் ஓட்டை இருந்துச்சு, அடைச்சி விட்ருக்காரு. திருப்பி எதுக்கு இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு வீரியமிக்க கட்டி, அதாவது போனில் இருக்குது. சரியா, எலும்பில் உள்ள ஒரு டியூமர். சரியா, இது ஆஃப்டர் a few days before the race, his shoulder and arm were amputated. இவன் ரேஸ் முடிக்கிறதுக்கு முன்னால் தான் இவனோட ஷோல்டர் அண்ட் ஆர்ம் வந்து ஆம்புடேட்டட்னா கட் ஆஃப் பண்ணிடுவாங்க பை சர்ஜிக்கல் ஆப்ரேஷன். அந்த ஷோல்டரில் இந்த ஆர்மை வந்து வெட்டி எடுத்திருப்பாங்க. இந்த விளையாடுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால், ஃபியூ டேஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் அந்த சர்ஜரி வேறு நடந்திருக்கும். அதெல்லாம் மறந்துட்டு இந்த பசங்க என்ன செய்கிறான், நல்லா விளாடுறான். there was little hope of his recovery. அவன் ரெக்கவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் தான் நம்பிக்கை இருந்துச்சு. after the Grand Prix, and he proudly informed me that the trolley's wheels were not properly oiled, but he was a good driver and he had full confidence in the mechanic. சரி, அவன் சொல்கிறான்,
இந்த இந்த ட்ராலியோட வீல்ஸுக்கெல்லாம் டாக்டர் பாருங்க இதில் சரியாக ஆயில் போடாததுனால தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்துட்டு. அண்ட் அவன் வந்து நல்ல டிரைவர் அப்படின்னு சொல்கிறான். அண்டு அவனுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை யார் மேலே, அந்த மெக்கானிக் மேலே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் அப்படின்னு இந்த டாக்டர்கிட்ட சொல்லியிருப்பான். சடன்லி ஐ ரியலைஸ் தட் தீஸ் two children had given me a profoundனா very great, பெரிய பாடம், a lesson in getting on with the business of living, because the business of living is joy in the real sense of the word, not just something for pleasure, amusement, recreation. The business of living is the celebration of being alive. சரியா? இந்த ரெண்டு பசங்களோட விளையாட்டுலேருந்து டாக்டர் வந்து ஒரு உண்மையை வந்து உணர்ந்திருக்காரு. என்ன கிரேட் லெசன் சரியா அவர் படிச்சிருக்காரு. என்னன்னா, நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படி தானே, எவ்வளோ மதிப்புமிக்க வாழ்க்கை. இதில் வந்து நம்ம மகிழ்ச்சி, அப்புறம் வந்து இன்பம், கேளிக்கைகள், பொழுதுபோக்குக்கு மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கை வாழ்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் உயிரோட இருப்பதை நம்ம கொண்டாடுறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறதையே உணர்ந்துட்டாரு டாக்டர். அண்ட் I had been looking at suffering from the wrong end. நான் வந்து தப்பான நோக்கத்தில் வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்தேன். You don't become a better person because you are suffering, but you become a better person because you have experienced suffering. அதாவது நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அது உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றாது. துன்பத்தை அனுபவிப்பதுனால தான் நம்ம ஒரு சிறந்த மனிதராக மாறுவோம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காரு. யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் சஃபரிங். வி கான்ட் அப்ரிஷியேட் லைட் இஃப் வி ஹேவன்ட் நோன் டார்க்னஸ். அதாவது இருளை நாம் அறியாட்டா ஒளியை பாராட்ட முடியாது. நார் கேன் வி அப்ரிஷியேட் வார்ம்த் இஃப் வி ஹாவ் நெவர் சஃபர்ட் கோல்டு. நாம் வந்து குளிரை வந்து அனுபவிக்கலைன்னா அரவணைப்பை வந்து என்ன செய்ய முடியாது, பாராட்ட முடியாது. These children showed me that it is not what you have lost that is important. அதாவது இந்த பசங்க இவங்களுக்கு என்னத்தை காட்டியிருக்காங்கன்னா, எதை இழந்தோம் அப்படிங்கிறது இல்லை சரி, அது முக்கியம் இல்லை. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் வாட் யூ ஹாவ் லெஃப்ட். நம்ம எதை விட்டு சென்றிருக்கோம் அதுதான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிறிஸ்டியன் பார்னர்ட் இந்த ரெண்டு பசங்களை வச்சு அழகான ஒரு லெசன் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்காரு. சரியா? அப்போ நம்ம இந்த லெசன்ல இருந்து என்ன படிச்சிருக்கோம், நம்ம வந்து ஏதாவது ஒரு குறை நம்மகிட்ட இருக்கலாம் சரியா, அதை வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே இருக்கக்கூடாது, மனசு தளர்ந்து போயிடக்கூடாது. நம்ம இனிமேல் லைஃப்பில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இருக்கணும். கிறிஸ்டியன் பார்னர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் ஃபேமிலியிலேருந்து தான் வந்தார். அப்போ அவங்க அண்ணா இறந்ததுக்கு பிறகு எப்படி நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இதே மாதிரி தான் நம்ம நிறைய பேர் சஃபர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த மோட்டிவேஷனில் இருந்ததுனால அவர் என்ன செஞ்சார், நல்ல ஒரு பெரிய ஒரு கோல் செட் பண்ணிட்டாரு. நம்ம டாக்டராக கண்டிப்பாக ஆகி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மைண்டை செட் பண்ணி வச்சுருந்தார். அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம லைஃப்பில் நம்ம முன்னேறணும் லைஃப்பில் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுவீங்க. சரியா? அந்த லெசன் பிடிச்சிருந்துச்சா? சரி. அண்ட் உங்களுக்கு தட்ஸ் ஆல் ஃபார் டுடே அண்ட் ஐ வில் மீட் யூ இன் another session.